மாராஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தமிழ் ஏஐ வானொலி பண்பலை அன்பர்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மலேசிய திருநாட்டின் சுதந்திர நாளன்று இங்கே நான் வந்து இந்த தொலைக்காட்சியிலே பங்கேற்பது பெரும் மகிழ்வாக கருதுகிறேன். இந்தியா சுதந்திரம் பெற்ற 10 ஆண்டுகளுக்கு பிறகு நமது மலேசிய திருநாடு சுதந்திரம் பெற்றுள்ளது. இங்குள்ள மும்மொழி மக்களும் மிகச்சிறப்பாக, ஒற்றுமையாக, நிறைவாக அவரவர்களுடைய கருத்துக்களையும் அவரவர்களுடைய வழிபாடுகளையும் செம்மையாக சிறப்பாக நடைபெறுவதை காணும்போது உண்மையிலேயே இந்த சுதந்திரம் பயனுள்ள சுதந்திரமாக இந்த நாட்டில் கண்டு மகிழ்ச்சி கொள்ள முடிகிறது. இந்த நேரத்திலே அருமை நண்பர் மாராஸ் தொலைக்காட்சி இயக்குனர் ஐயா ரவி அவர்கள் அழைத்து என்னை பேட்டி காண்பது உண்மையிலே பேருவகை. அருமை நண்பர் பா விஜய் அவர்கள் என் தந்தையருடைய நினைவு நாளுக்கு வந்தபோது அங்கே என்னை அழைத்து இந்த தொலைக்காட்சிக்கு வர வேண்டும் என்ற அழைப்பை விடுத்தார். அவருடைய அழைப்பின் பேரிலே இங்கே வந்து உங்களோடு அளவலாவிக் கொண்டிருக்கிறேன். பெருமக்களே, தமிழர்கள் உலகளாவிய நிலையிலே உயர்ந்த நிலையில் உள்ளார்கள். இன்னைக்கு தமிழ் ஒரு உலக மொழி. இன்றைக்கு தமிழ் என்று எவ்வாறு உலக மொழி என்று கூறுவீர்களானால், தமிழ் ஒரு வரும் திரைப்படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வேற எந்த மொழியிலும் வந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு விற்பனை சாதனைகளை செய்ய முடியாது. உலக மொழி இது ஏதோ என்னுடைய மொழி என்பதற்காக கூறுவதல்ல. உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதலிலே மலேசியா, சிங்கப்பூர், இந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் பல பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தமிழை மலேசியா தமிழகத்தை விட மிகச்சிறப்பாக இங்கே கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பூரிலே ஆட்சி மொழியாக உள்ளது. ஈழத்தமிழர்கள் கிட்டத்தட்ட அடிபட்டு மிதிபட்டு உலக நாடுகளெல்லாம் சென்றவுடன் உலக நாடுகள் அனைத்திலும் தமிழ் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, அத்தனை நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். அத்தனை நாட்டு தமிழர்களோடும் பழகியிருக்கிறேன். அத்தனை நாட்டு தமிழ் உணர்வுகளோடும் கலந்திருக்கிறேன். அதனால் சொல்கிறேன், தமிழ் உலக மொழி. இந்த ஐரோப்பிய நாடுகள் சென்றீர்களானால் தமிழை தம் மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். கனடிய நாடு சென்றீர்களானால் டொரண்டோ நகரிலே மலேசியா போன்று பெயர் பலகைகள் கூட தமிழிலே இருக்கும். இன்றைக்கு அமெரிக்க நாடுகள் போனால் அத்தனை தமிழ்ச்சங்கங்களும் கொன்று கூடி ஃபெட்னா என்ற அமைப்பை நிறுவி உலகத் தமிழ் நாடுகள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவிலே அரசே தமிழ் மொழியை பெறுவதற்கு அனுமதி கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் அமீரக நாடுகளிலும் இருந்தாலும் சரி, எங்கு நோக்கினும் தமிழ் உலக மொழியாக உள்ளது. நான் நேற்று சித்தியவான் நகருக்கு சென்றிருந்தேன். சித்தியவானிலே ஒரு அன்பர் வந்து தன்னுடைய மகனை ஆங்கில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி மலாய் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறேன் என்று கூறினார். என்னையா இப்படி கூறுகிறீர்? தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு உன்னுடைய கடமை இல்லையா? தமிழால் என்ன பயன்? அவரிடம் கூறினேன், தமிழ் உலக மொழியப்பா, தமிழ் உலக மொழி. அது உலக மொழி என்பதை தெரியாமல் இருக்கிறாயே. பக்கத்தில் இருக்க சான்ற கதிரவன் போன்ற பெருமக்கெல்லாம் கூறினேன், என்னையா உங்கள் பகுதியிலே தமிழ் எவ்வளவு உயர்வான மொழி, எவ்வளவு உலக மொழி என்ற உணர்வை நீங்கள் ஊட்ட மறந்துள்ளீர்களே என்று நான் ரொம்ப வியப்போடு கேட்டேன். உண்மை பெருமக்களே, தமிழ் உலக மொழி. தமிழர்கள் உலகமெல்லாம் தமிழை பயின்று கொண்டிருக்கிறார்கள். கனடிய நாடாக இருந்தாலும் சரி, அது ஐரோப்பிய நாடாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, அமீரக நாடாக இருந்தாலும் சரி, இலங்கையாக இருந்தாலும் எங்கு நோக்கினும் தமிழர்கள் தமிழை காத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் பண்பாட்டை காத்து கொண்டிருக்கிறார்கள். என் அருமை நண்பர் ஐயா மாரியப்பன் இல்லத்திலே அருகிலே கணேசி ஆலயம் ஒன்று இருந்தது. அந்த ஆலயத்திலே தொடர்ந்து விழாக்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆலயத்திலே நேஷனல் பேனசோனிக்கினுடைய இயக்குனர் செல்வராஜ் அவர்கள் அருமை நண்பர் தர்மலிங்கத்தினுடைய மேல் இயக்குனர். அவர் இந்த திருக்கோயிலை காண வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அப்போ அந்த பெருமக்கள் எல்லாம் இணைந்து அவர்கள் நடத்திய அந்த ஆலய திருவிழா என்னை மெய்சிலிர்க்க வைத்து விட்டது. இந்த நாட்டிலே அல்லவா மத சமத்துவம் இங்கே மீக்கள எழுந்து நிற்கிறது. இங்கே கிட்டத்தட்ட தேர்திலாண்டு நம்மளுடைய பண்பாட்டு கலைகள் அத்தனையும் மேளம், கெட்டி மேளம், சண்டை மேளம், ஆட்டம், நடனம் என்று அவர் அழைத்து கொள்ளும்போது என்னை மாரியப்பவர்கள் தொடர்ந்து அழைத்து கொண்டே சென்றார்கள்.
எங்களுடைய அழகர் ஆற்றில் இறங்கும் பொழுது சித்திரை திருவிழாவிற்கு வரிசையாக நாங்கள் எல்லாம் உணவு வழங்குவதும் நீர்மோர் வழங்குவதும் இப்படி வழங்கிக் கொண்டிருப்போம் மதுரை திருநகரிலே. அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு இங்கே வந்து கொண்டிருந்தது. இந்த மண் என்ற அளவுக்கு ஒரு மத சமத்துவத்தை போதிக்கிறது என்பதை இந்த சுதந்திர திருநாள் நான் கூறுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதே போன்று சித்தியவானிலே ஆறுமுகம் என்ற பெருமகன் அவருடைய வள்ளலார் கூடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு அழைத்து சென்று, அவர் பெரிய தொழில் அதிபர், அங்கே அழைத்து சென்று அவருடைய கூடத்திலே திருவருட்பாவை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். வள்ளலார் பெருமகன் எல்லாருக்கும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற கருணை பெருமகன் சித்தியவான் நகரிலே அங்கே திருவருட்பாவை அழகாக பாராயணம் செய்து கொண்டிருக்கிறது. நான் பெருமகிழ்ச்சி அடைந்த நண்பர்களே. இதை ஏன் கூறுகிறேன் என்றால், நம் பிள்ளைகளுக்கு ஏற்கனவே மலேசிய திருநாட்டிலே 2000 தமிழ் பள்ளிகள் இருந்தன. கிட்டத்தட்ட அது 530 குறைந்து விட்டது. அந்த பள்ளி அளவையாவது நான் இங்கே காப்பாற்ற வேண்டும். நமது பிள்ளைகளை தமிழ் வழியில் படிக்க, தமிழில் படிக்க ஊக்குவிக்க வேண்டும். பெற்றோராகிய நாம் அனைவரும் செய்ய வேண்டியது, தமிழ் உலக மொழியாக உள்ளது. தமிழ் உலக மொழி. இது ஏதோ நான் பேருக்கு கூறுவதல்ல. உலகமெங்கும் தமிழ் பரவி கிடக்கின்றது. ஒரு திரைப்படம் வந்தால், தமிழில் வந்தால், அது மிகப்பெரிய ஒரு வருவாயை கொடுக்க என்ன காரணம்? தமிழர்கள் தமிழை அந்த அளவுக்கு நேசிக்கின்றனர். அந்த அளவிலே மலேசிய மண்ணிலே தமிழை நேசிக்க வேண்டும், தமிழை கற்க வேண்டும் என்ற இந்த தொலைக்காட்சி வாயிலாக என் தமிழ் மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். என் அருமை தந்தையர் பெருங்குவிக்கு அவர்கள் பன்னாட்டு தமிழர் மன்றம் என்ற அமைப்பை நிறுவினார். எப்போது நிறுவினார்கள்? 1977ஆம் ஆண்டு மலேசிய திருநாட்டுக்கு வருகை இருந்தபோது, நாங்கள் வரும்போது நீங்கள் நான் பல உதவி செய்கிறோம், ஆனால் எங்களை நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீர்களே என்று கூறிய போது 77 தமிழகத்திலே பன்னாட்டு தமிழர் மன்ற அமைப்பை நிறுவி உலக நாடுகளில் எந்த தமிழர்கள் வந்தாலும் வரவேற்பு கொடுத்து வழக்கமாக கொண்டு கிட்டத்தட்ட 1000 பெருமக்களுக்கு நான் வரவேற்பு கொடுத்திருக்கிறோம். 7 மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். முதல் மாநாடு திருச்சியில், 2ஆம் மாநாடு சென்னையில், 3ஆம் மாநாடு பெர்லினில் 1993ஆம் ஆண்டு, 4ஆம் மாநாடு பேங்காக்கில், தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில், 5ஆம் மாநாடு மதுரையில் 5 நாட்கள் வெள்ளி விழா மாநாடு, 6ஆம் மாநாடு இந்த பொலிவுள்ள அருமை மலேசிய திருநாட்டில் டத்தோஸ்ரீ டான்ஸ்ரீ போன்ற பெருமக்களால் இணைந்து நடத்திய மாநாடு. அதை நடத்திய பெருமகன் டத்தோஸ்ரீ அவர்கள் பெரும் பங்கு வகித்தார்கள். டத்தோஸ்ரீ சாமியவர்கள் அரும்பெரும் பங்கு வகித்தார்கள். இங்கே கோலாலம்பூரிலே, அடுத்து பினாங்கிலே, ஈப்போவிலே, கெடாவிலே என 4 இடங்களிலும் இந்த மாநாடு நடைபெற்றது. அடுத்து 7ஆம் மாநாடு அமெரிக்காவிலே வாஷிங்டனில் நடைபெற்றது. வாஷிங்டனில் நடைபெற்ற 7ஆம் மாநாட்டிற்கு எங்கள் பன்னாட்டு தமிழ் மலேசிய கிளையினுடைய தலைவர் ஐயா மதிராஜன் அவர்கள் தன்னுடைய குழுவினரோடு 12 பேர் பெருமக்கள் அங்கே வருகை தந்து அந்த மலேசிய பெருமக்களுடைய உன்னதமான ஒரு ஓங்கிய முழக்கத்தை இங்கே தந்தார்கள். அவருடைய சகோதரர் சுதந்திரன் துணைத் தலைவராக இந்த பன்னாட்டு தமிழருக்கு மலேசிய கிளையை நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இத்தனை மாநாடுகள் நாங்கள் நடத்துகிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம்? தமிழர்கள் வலுவோடும் பொழிவோடும் மிகச் சிறப்போடும் வாழ்கிறார்கள். எல்லா மண்களிலும் தான் இதை குறிப்பிட விரும்புகிறேன். இதைவிட இந்த மண்ணிலே உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம் என்ற இயக்கம், அது கும்புசெட்டி குருரத்னம் என்பவர் இலங்கையில் தொடங்கினார். அந்த பெருமகன் முதல் மாநாட்டை நமது சென்னையில் நடத்தினார். அந்த சென்னையில் நடத்தும் போது மலேசியாவிலிருந்து கிட்டத்தட்ட மாணிக்கம் அவர்களுடைய தலைமையிலே 50 பெருமக்கள் இருந்தார்கள். நான் சொல்வது 77ஆம் ஆண்டு. அதற்கு அடுத்து 11 மாநாடுகள் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் நடத்தி இருக்கிறது. அண்மையில் கூட இலங்கையிலே இறுதி மாநாடு நடந்தது. தொடர்ச்சியாக பொன்விழா கண்டுள்ளது அந்த உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம். அந்த உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் அவருக்கு சிவப்பிள்ளை என்பவர் கனடாவில் அவை தலைமை தாங்குகிறார். செயலாளர் கணேசன் ஜெர்மனியில் உள்ளார், அவர் செயலாற்றுகிறார். இப்படி உலகளாவிய நிலையிலே தமிழர்கள் உலகளாவிய சிந்தனையிலே உலகளாவிய தமிழை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், தமிழ் உலக மொழி, தமிழ் உலக அளவில் உயர்ந்து உள்ளார்கள். தமிழர்கள் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் சிந்தனைகளையும் தமிழ் அறங்களையும் மிக பாதுகாக்கின்றனர். ஆனால் நம் தமிழகத்திலோ மலேசியாவிலோ தமிழ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தமிழில் படிக்க ஆவல் கொள்ள வேண்டும். நான் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முறை வந்தபோது நம் தமிழ் பிள்ளைகள்லாம் மலேசியாவிலே சீன மொழி கற்கிறார்கள் என்று சொன்னார்கள்.
அந்த சீன மொழியை கற்பதை விடுப்பதற்காக ஆசிரியர் குழாமே அங்கே ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஒரு பெரிய பயிற்சி எடுத்து தமிழ் பயிர்வோம் என்ற முழக்கமிட்டார்கள். அங்கு நானும் பேசியிருக்கிறேன். ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், நம் பிள்ளைகளுக்கு தமிழனுடைய மகத்துவத்தை, தமிழின் சிறப்பை, தமிழினுடைய ஓங்கிய தன்மையை உணர்த்த வேண்டியது பெற்றோராகிய இயக்கங்களுடைய கடமை. அந்த கடமையை நாம் செய்தோமானால் இன்னும் தமிழ் பள்ளிகளோ தமிழ் சிந்தனைகளோ மறைவதற்கு வாய்ப்பில்லை. இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், பொதுவாகவே தமிழர்கள் அந்நிய மொழியில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. மொழியை கற்பது தவறில்லை, எந்த மொழியும் கற்கலாம். எனக்கு கூட இத்தனை வாட்டி வந்திருக்கேன் வேணாம், நான் மலாய் மொழியை கற்றுக்கொள்ளவில்லையே என்று வருத்தம் எனக்குள்ளேயே உண்டு. எந்த மொழியை கற்பதும் தவறல்ல. நம்முடைய தாய்மொழியை கற்க வேண்டியதை முதன்மையாக முன்னுரிமையாக நாம் கொள்ள வேண்டும். நாம் அதை கற்கவில்லை என்றால் காலப்போக்கில் அந்த மொழி நாமே அளித்த பெருமை நம்மை சார்ந்துவிடும். அந்த தவறை செய்யக்கூடாது. மேலும் இங்கே இருக்கும் தமிழர், நான் அயல்நாடுகள் போகும்போதெல்லாம் சொல்லுவேன், தமிழில் தான் பேர் வைக்கணும், தமிழில் தான் பேரை வைக்கணும், யாராக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு சீனத்து பெருமகன் நேற்று ஒரு திருமணத்துக்கு சித்தியவானில் போகிறேன். அது ஒரு சீன திருமண கூடம். அந்த சீன திருமண கூடத்தில் பார்க்குறேன், அவர் கட்டியிருக்கவர், அது உரிமையாளர் சீனர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் சீனது என்ன அரங்கம்னே எனக்கு தெரியலை, அவர் சீனத்தில் தான் எழுதியிருக்கிறாரு. ஏன் அந்த உணர்ச்சி நம் தமிழருக்கு வரல? இதே நாட்டில், இதே சித்தியவான் நகரில் இதே ஒரு திருமணத்துக்கு நான் போகும்போது அந்த திருமண கூடத்தில் சீன மொழியில் தான் இருக்குது, ஆங்கிலத்திலேயோ மலாயிலையோ இல்லை. ஏன் அந்த உணர்ச்சி நமக்கு வரலை? அந்த உணர்ச்சி நமக்கு வரணும். நாம் தமிழர்கள், நாம் தமிழை பேணி பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. நாம் பேணி பாதுகாக்க மறந்தோமானால் நமக்கு நாமே நம் மொழியை கொன்ற அவலத்துக்கு ஆளாகி விடுவோம். அதே மாதிரி தமிழில் பேர் வைங்க, என்ன கஷ்டம் இருக்குதுல? நமது அருமை விஐடி வேந்தர் விஸ்வநாதன் அவர்கள் சிக்காகோ மாநாட்டில் சென்றிருந்த போது தமிழில் பெயரிடுங்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கம் உள்ள புத்தகத்தை எழுதியிருக்காரு, தமிழ் பெயர்களாகவே. ஏன் தமிழில் பெயரில் என்ன தவறு இருக்குது? இப்போ என் பெயர் திருவள்ளுவர், என் அருமை தந்தையர் பெருங்கைக்கோ எனக்கு இட்ட பெயர் திருவள்ளுவர். திருவள்ளுவர்னா யாருன்னு தெரியும் இல்லையா? திருவள்ளுவர்னா யாருன்னு தெரியும். இப்படி பெயரை சொல்லும்போது தமிழ் பெயராக இருந்தால் நாம் யார் என்று தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஒரு பெரிய நம் இனத்தை காக்கக்கூடிய ஒரு கலனாக அது இருக்கும். அதனால் பெருமக்களே, தமிழில் பெயரிடுங்கள், உங்களுடைய முன்னெழுத்துக்களை தமிழில் போடுங்கள். இதே மலேசியா திருநாட்டில் தான் முன்னெழுத்துக்களில் தமிழில் போடணும்னு பெரிய ஒரு கூட்டமே இருந்தால் அதில் நான் பேசியிருக்கேன். நம்ம ஐயா பத்திரிக்கையாளர் ராஜன் அவர்களாக அதில் கலந்துக்கிட்டாங்க, அண்ணன் தர்மலிங்கம்லாம் கலந்துக்கிட்டாங்க. உங்கள் முன்னெழுத்துக்களை இப்போ எனக்கா வா.மு. சேதுராமன் திருவள்ளுவர், வா.மு. சே திருவள்ளுவர். உங்கள் முன்னெழுத்துக்களில் தமிழில் போடுறதுல என்ன தவறு இருக்குது? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்திகள். அதே மாதிரி எங்கே போனாலும் சரி, இப்போ எங்கள் இந்தியாவிலே நான் பார்க்குறேன், வங்கியெல்லாம் போனால் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, போய் ஆங்கிலத்தை அழுத்துவாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன், ஏன் ஆங்கிலத்தை அழுத்துறீங்க? தமிழில் இருக்கிறது, தமிழில் இருக்கிறத நீ தமிழில் தானே அழுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் அழுத்தினா நீங்கள் தமிழை பயன்படுத்தாமல் விட்டீங்கன்னா தமிழையும் எடுத்துருவான். அதனால் அருமை என் தமிழ் சிந்தனையாளர்களே, தமிழ் மக்களே, தமிழில் நீங்கள் பயன்படுத்துகிறத வழக்கமாக கொள்ளுங்க. இது ஒன்றும் தவறு இல்லையே, எளிமையான செயற்பாடு. தமிழராகிய நாம் செய்யலைன்னா யார் செய்வா? சரி, இன்னைக்கு போகிறீங்க, 2 தமிழர் சந்திக்கிறீங்க, தமிழில் அழகாக பேசுங்க, தமிழில் தான் பேசணும். குடும்பத்தில் தமிழில் பேசுங்க, குடும்பத்திற்கு பிள்ளைகள்கிட்ட நீங்கள் தமிழில் பேசுங்க, பிள்ளைகள்கிட்டையும் உறவுகள்கிட்டையும் தமிழில் பேச. அமெரிக்காலாம் இதைத்தான் வலிமையாக சொல்லிட்டு வர்றேன். வலிமையாக இங்கே பிள்ளைகளுக்கு வெளியே போயிட்டாங்கன்னா ஆங்கிலம், அவங்க தமிழ் பள்ளிகள் தனியாக வச்சு தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க சரளமாக தமிழ் பேசணும்னா நீங்கள் இல்லத்தில் தமிழை பேசுகிற பழக்கத்தை ஏற்படுத்தணும். தமிழர்கள் இல்லத்தில் தமிழில் தான் பேசணும். தமிழர்கள் ஒன்று கூடும்போது தமிழில் தான் பேசணும். தமிழ் சிந்தனைகள் தமிழில் தான் பேசணும். தமிழில் பேசினா தான் நம் தமிழை வாழ வைக்க முடியும். இப்போ உலகளாவிய நிலைகளில் இன்றைக்கி தமிழ் ஓங்கி உயர்ந்து கொண்டு இருக்கும்போது தாய்மொழியாக தமிழ்நாட்டிலேயும் நம்ம தமிழில் பேசலைன்னா மற்ற யார் பேசுவா? அதனால் பெருமக்களே, தமிழை பேச வேண்டியதை நாம் ஒரு மரபாக, ஒரு ஒழுக்கமாக கொள்ள வேண்டும். இப்போ நான் இங்கே மலேசிய திருநாட்டுக்கு வந்த காரணம், என் அருமை தந்தையர் பெருங்கவிக்கோ அவர்கள் ஜூலை 4ஆம் ஆண்டு 4ஆம் தேதி காலமாகிவிட்டார்கள். காலமாகிவிட்டவுடன் என் பன்னாட்டு தமிழர் மன்றத்தினுடைய தலைவர் ஐயா மதிராஜன் அவர்கள் இங்கே நினைவேந்து நடத்த வேண்டும் என்று கூறினார்கள்.
அவர் கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னா என்ன போன 24ஆம் நடத்துனாங்க. கட்டாயம் வாங்க, நான் வந்துட்டேன். ரொம்ப சிறப்பாக நடத்துனாங்க. எல்லா பெருமக்களும் டான்ஸ்ரீ குமரன் தான் வந்து அந்த படத்தை திறந்து வச்சு மிகச்சிறப்பாக ஒரு எல்லா பெருமக்களும் நினைவேந்தல் கூறினார்கள். உண்மையிலேயே என் தந்தைக்கு கிடைத்த மிகப்பெரிய மலேசிய திருநாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு மரியாதை. அந்த மரியாதை இங்கே மலேசியா எங்கே போனாலும் சரி, எங்கு போனாலும் என் தந்தையின் புகழை பெருமையை உலகறிய செய்த பெருமை இந்த மலேசிய தமிழர்களுக்கு உண்டு. இந்த மலேசிய தமிழர்கள் தான் முதல்ல என் அருமை தந்தையர் பெருங்கவிக்கவே 77 சுவாமி ராமதாசர் இங்கே அழைச்சார். இங்கே அழைச்சதுக்கு அப்புறம் தான் அவர் மற்ற வெளிநாடுகள்லாம் போய் மாநாடுகள் எடுத்து தமிழர்களை ஒரு குடைக்கீழ் கொண்டு வந்த பெருமை என் அருமை தந்தை பெருங்கவிக்கையும் அருமை தந்தையர் இந்த பன்னாட்டு தமிழர் என்ற அமைப்பையும் சாரும். இதை ஏன் கூற வரேன்னா, இந்த அமைப்பு வந்து உலகளாவிய நிலையில் நீக்கமர நிறைந்திருக்கு. தமிழர்களாக வந்து மிகப்பெரிய தொண்டர செல்வர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிந்தனைகளில் நாம் இருந்து இந்த சிந்தனைகள்லாம் செயல்படுத்துறதுக்கு தமிழர்களாகிய நாம் தமிழ் சிந்தனைகளை தமிழ் எண்ணங்களை நாம் உட்கொண்டு நாம் தமிழர்களுக்கு தமிழ் சிந்தனைகளுக்கு ஒரு பெரிய ஒரு தளத்தை ஏற்படுத்த வேண்டும். என் அருமை தந்தையுடைய நோக்கமே உலகளாவிய நிலையில் உலகளாவிய சிந்தனைகளை உலகளாவிய தமிழர்களுக்கு ஒரு கோட்டம் அமைக்க வேண்டும் என்பதுதான். ஒரு தமிழர்களுக்கு சென்னையில் ஒரு கோட்டை அமைக்க வேண்டும், மலேசியாவில் ஒரு கோட்டை அமைக்க வேண்டும். மலேசிய திருநாட்டிலே கோட்டை அமைக்க வேண்டிய பொறுப்பை நான் அருமை தலைவர் ஐயா மதிராஜன் அவர்களிடத்தை ஒப்படைத்து சொல்லியிருக்கிறார்கள். அவர்களே சொல்லியே சென்றிருக்காங்க, அண்ணே நீங்கள் வந்து இதை கட்டாயம் செய்யணும். அதை தன்னுடைய தலைமையேறிட்ட பணியாக அருமை பெருமகன் மதிராஜன் அவர்கள் ரொம்ப தன்னுடைய குழுவை வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கார். கட்டாயம் மலேசியாவில் ஒரு நம்ம பன்னாட்டு தமிழர்கள கோட்டம் நிறுவ வேண்டும். அந்த கோட்டத்திற்குரிய அனைத்து பணிகளையும் அருமை ஐயா அவர்களுக்கு துணைன்று செய்வோம் என்று கூறிக்கொள்கிறேன். நாங்கள் தமிழ் பணின்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறோம். என் அருமை தந்தையர் பெருங்கவிக்கு நிறுவிய தமிழ் பணி. அந்த பத்திரிகை வந்து கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளாக இருக்கிறது. நம்ம விஜய் கூட சொன்னார், இந்த தமிழ் பணியை வந்து விரிந்த அளவில் செய்யணும்னு. தாராளமாக செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அந்த தமிழ் சிந்தனைகளை தமிழ் உணர்வுகளை உள்வாங்கி யார் செஞ்சாலும் தமிழ் பணி தான். நான் செஞ்சால் தமிழ் பணியில் தமிழ் பணி நடத்துகிற மாதிரி நிறைய பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. முல்லைச்சரம்னு ஒரு பத்திரிகை வருது, எழுகதின்னு ஒரு பத்திரிகை வருது. கிட்டத்தட்ட தென்மொழி ஐயா பாவலர் பெருஞ்சித்தனுடைய தென்மொழி அது தொடர்ந்து வருது. இப்படி தமிழுக்காக தொண்டு செய்கிற பத்திரிகைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தமிழ் பணி வாயிலாக உலகத்தமிழை ஒழுங்கி அது வந்து இணையதளத்தின் அந்த பத்திரிகை வருது. உலகத்தமிழர்களில் இந்த இதழ் வழியாக தான் இணைச்சிருக்கோம். இன்றைக்கி உலகளாவிய நிலையில் இன்றைக்கி மாநாடுகள் இதெல்லாம் செய்ய முடியுதுன்னா எது காரணம்னா இந்த இதழ் தான். இந்த இதழையும் தாங்கள் தமிழ்ப்பணி.com என்ற இணையத்தை சென்று கண்டு நம்முடைய தமிழ்ப்பணியுடைய சிந்தனையையும் தெளிவையும் அந்த தந்தையருடைய கவிதைகளையும் அறியுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு, அருமை நண்பர் மகாராஜ் டிவியினுடைய இயக்குனர் ரவி அவர்கள் இந்த தமிழ் பண்பலை வரிசையினுடைய வானொலியை காண்பித்தார்கள். எனக்கே வியப்பாக இருந்தது. நான் கனடா, அமெரிக்கா, துபாய் இப்படி எல்லா நாடுகளில் இருக்க வானொலிகள்லாம் கண்டிருக்கிறேன். இந்த வானொலி புதுமையாக ஏஐ தொழில்நுட்பத்தால், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் இதை உருவாக்கியிருக்கிறார்கள். நானே அதை என்னுடைய வலைதளத்தில் சென்று கேட்டேன். மிகச்சிறப்பாக இருந்தது. அதனுடைய ஒளி வளமும் அதனுடைய இசை வளமும் அதை எடுத்துக்கிற விதமும் அதை நம்ம எப்படி விரும்புகிறோமோ அப்படி கொடுக்குது. கங்கை அமரன், மதுமாலா போன்ற பெருமக்கள் எல்லாம் இந்த தொலைக்காட்சியை மிகச்சிறப்பாக கூறியிருக்கின்றார்கள். அதே மாதிரி மகாராஜ் தொலைக்காட்சி அற்புதமான தொலைக்காட்சி, ரொம்ப செம்மையாக ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு கோலாலம்பூருடைய மையப்பகுதியில், அது எவ்வளோ முக்கியமான பிரிக்ஃபீல்ட்ஸில் ஒரு மையமான இடத்துல மிகப்பெரிய தளத்தில் இவ்வளோ சிறப்பாக இயங்கிட்டு இந்த தொலைக்காட்சியும் பண்பலை அலைவரிசையும் உண்மையிலேயே உலகத்தமிழருக்கு ஒரு போற்றப்பட வேண்டிய, அனைவரும் காண வேண்டிய, கேட்க வேண்டிய ஒரு தொலைக்காட்சி, ஒரு பண்பலை வானொலி. இந்த வானொலியை அனைவரும் கேட்க வேண்டும். மிகச்சிறப்பாக செயல்படுகிறார்கள். ஏன்னா நேரே சென்று அவங்களுடைய அந்த ஒளிப்பதிவு கூடத்தையும் அவர்களுடைய அரங்கத்தையும் அவர்களுடைய தொலைக்காட்சி கூடத்தையும் அவருடைய பண்பலை அலைவரிசை கூடங்கன்னு நான் வியந்தேன்.
இந்த வியப்பிற்கு எல்லையிலே. இங்கே உலக திருத்தத்தினுடைய நீங்கள் எல்லாம் இந்த பண்பலை ஒளிவரிசையையும் இந்த தொலைக்காட்சியும் காண வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை விடுகின்றேன். இவ்வளவு சிறப்பாக இந்த செவியை ஏற்பாடு செய்த மாராஸ் தொலைக்காட்சி இயக்குனர் ரவி அவருக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.